ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலைல வந்து பார்த்தீங்கன்னா எந்த டியூட்டியுமே இல்லை, இப்போ தான் டியூட்டி வந்திருக்கு. ஸோ எங்கே போயிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னா, மேடம் டான்கிங் போக சொல்லியிருக்காங்க. டான்கிங்கில் போய் காஃபி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கணும், வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. இப்போ டான்கிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஆப்போசிட்டில் தான் வண்டியை பார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வண்டி பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்புக்குள்ளே போய் பார்க் பண்ணலாம், ஏன்னா அங்கே அந்தளவு பார்க்கிங் இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் சைட்லேயே வண்டியை பார்க் பண்ணிவிட்டேன். இப்போ போயிட்டு நமக்கு ஆர்டர் பண்ணால் ஒரு 10 நிமிஷம் நமக்கு என்னென்னோ கிடச்சிரும். சைடில் வண்டியை பார்க் பண்ணியிருக்கேன், ஏன்னா இப்போ வந்துடும், உடனே வந்துடும். அதனால் சைடில் வண்டியை பார்க் பண்ணியிருக்கேன். இந்த பெட்ரோல் பம்ப் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா போய் இது வாங்கணும், டாங்கின் காஃபி தான் வாங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. போய் மேடத்திட்ட போய் கால் பண்ணி கொடுக்கணும். ஸோ அவங்க என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துவிட்டோம். ஸோ இப்போ தெரியுது பார்த்தீங்கன்னா எல்லாமே டோனட்ஸ் தான். இதில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்குது. அதாவது சாக்லேட் ஃப்ளேவரு, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் மேலே போட்டு நட்ஸ் ஃப்ளேவரு எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேடத்துக்கு கால் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் உள்ள சாக்லேட்டெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஐஸ் காஃபியும் டோனட்ஸும் தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா காலைல பைசா பே பண்ணிட்டோம். காலைல பே பண்ணோன்னே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ காஃபி பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அவங்களே ஒரு பாக்ஸ் கணக்காக தருவாங்க. அதாவது 9 காஃபி மொத்தம் அதிலே மொத்தமாக ஊற்றி தந்துட்டாங்க. அப்புறம் டோனட்ஸுக்கும் காஃபிக்கும் மொத்தம் ஒரு 120 ரியால் வந்துச்சு. நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 வரும். ஸோ அதோட கிளாஸு எல்லாமே சேர்த்து வச்சு தந்துட்டாங்க. இப்போ அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியது தான். இன்றைக்கின்னு பார்த்து இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கூட்டம் செம்மையாக இருந்துச்சு. 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அதாவது காஃபி இது ரெடியாக. ஸோ ஐஸ் காஃபினா பார்த்தீங்கன்னா காஃபி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐஸாக போட்டு தருவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹாட் காஃபி, அதாவது சூடாக வாங்கியிருக்கேன். ஒரு சின்ன கார்ட்டூனுக்குள்ளே எல்லாம் ஊற்றிட்டாங்க இது. ஸோ நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த கடையில் தான் வந்து வாங்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி காஃபி ஃப்ளேவர்லாம் பார்த்தீங்கன்னா கடை பக்கத்தில் போயிலே அப்படி மணக்கும் காஃபி. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ் காஃபி ஸ்டார்ட் ஆகுது. அமெரிக்கன் காஃபி ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரியால்லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. நான் ஒரு 3 டைம் இங்கே வாங்கி குடிச்சிருக்கேன். அதாவது என் பைசாவில் வாங்கி குடிச்சதில்லை, மேடம் வாங்கி தந்துருக்காங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் தடவை வந்து அமெரிக்கனுக்கு ஐஸ் காஃபி மேடம் வாங்கி தரையில் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னடா காஃபிலலாம் ஐஸ் போட்டு குடிப்பாங்களான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே செட் ஆயிடுச்சு, அப்படியே பழகிக்கிட்டேன். டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கிட்டு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஐஸ் காஃபி, அதாவது இது ஒரு கார்ட்டூனாக இருக்கும். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா காஃபி ஒரு 10 காஃபி வரைக்கும் வரும். இது மட்டுமே 90 ரியால். அதுக்கப்புறம் இது டோனட்ஸு, இது ரெண்டையும் தான் போய் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் தான் கொடுக்கணும். டோனட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வடகணக்காக இருக்கும். அது மேலே பார்த்தீங்கன்னா அது சாக்லேட் க்ரீமு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வீட்டுக்கு தான் நினச்சேன், ஆஃபீஸில் ஒன்று போய் கொடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இதை போய் இப்போ ஆஃபீஸில் கொடுத்துட்டு வார வெளில அப்படியே சூப்பர் மார்க்கெட்டில் போய் திங்ஸ் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா நேராக ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டோம். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வர சொல்லிட்டாங்க, ஏன்னா அதுக்கடுத்த டியூட்டி இருக்குது. இன்றைக்கி வேலைக்கிழமனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் வேலை. அதனால் இதை கொடுத்துட்டு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தமிழ் சூப்பர் மார்க்கெட் இருக்குது ரூம் பக்கத்தில், அங்கே போயிடணும். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிட்டாங்க. மேக்ஸிமம் எனக்கு பேர் சொன்னால் அரபியில் ஒரு சிலர் தெரியும், ஒரு சிலர் தெரியாது. அதனால் மேடம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஃபோட்டோவாகவே அனுப்பிடுவாங்க. ஃபோட்டோ அனுப்பிட்டு எத்தனை பீஸ் வேணும்னு சொல்லி அது கீழே மெசேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ நான் போயிட்டு அங்கே போயிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன். எப்போதுமே அப்படி தான். அப்படி இல்லைன்னா நம்ம அங்கே போயிட்டு வந்து சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்லாம் போனால், அதாவது குறைய சாமான் வாங்குற மாதிரி சூப்பர் மார்க்கெட் போனால் அங்கே போயிட்டு கால் பண்ணிட்டு நான் அவங்க ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கொடுப்பேன். அப்போ அவங்க என்ன திங்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய திங்ஸ்னால் ஒன்றே இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணால் நமக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஃபோட்டோ இருந்தால் தான் மேக்ஸிமம் வாங்க முடியும். இல்லைனா திரும்ப ஏதாவது மாற்றி வாங்கிட்டு போய் திரும்ப வர்ற மாதிரி இருக்கும். அதனால அவங்க ஃபோட்டோவே அனுப்பிடுவாங்க. ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா என் ரூம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்லேருந்து 4 கிலோமீட்டர் இருக்குது. ஏன்னா டிராஃபிக்லாம் சீக்கிரம் போயிடலாம். இப்போ டிராஃபிக் இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா சிக்னல் தான் இருக்குது. 3 சிக்னல் 4 சிக்னல் கிராஸ் பண்ணி போகணும், அதான் ரொம்ப டைம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் வந்துவிட்டோம். ஸோ யூட்டன் அடிச்சோன்னா லெஃப்ட் சைடில் தான் இருக்குது ஆஃபீஸு. மணி இங்கே பார்த்தீங்கன்னா 5 மணி தான் ஆகுது. 5 மணி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 6:30 எப்படி இருட்டுமோ அந்தளவு இப்போ இங்கே இருட்டிடுச்சு. ஏன்னா சவுதியில் கூலிங் டைம்னால சீக்கிரமாக இருட்டிடும். அது மாதிரி காலைல விடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கெலாம் வெளிச்சம் வந்து விடிஞ்சிடும். வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு. வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா காலைல லேட் ஆகும் விடியறதுக்கு. அது மாதிரி நைட்டு பார்த்தீங்கன்னா இருட்டாகிறதுக்கும் லேட் ஆகும். இப்போ மணி 5 மணி தான் ஆகுது, செம்மையாக இருட்டிடுச்சு. நான் கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாயிரும். 7 மணி 8 மணி ஆயிரும்.
ஆஃபீஸில் காப்பியை கொடுத்துட்டு போகிற வழிலே பார்த்தீங்கன்னா ஒத்தையமை இருந்தது. சரி நம்ம ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் போனால் டைம் ஆயிரும், போகிற வழிலே எல்லா திங்ஸும் வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நேராக ஒத்தையமைக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி ஒரு பாக்ஸும் வாங்கினேன். ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வாங்க சொன்னாங்க, அது ரெண்டுலேயும் ஒரு பாக்ஸ் எடுத்தாச்சு. ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா நேராக ஃப்ரெஷ் க்ரீமுங்கிறதுக்காண்டி அந்த செக்ஷனுக்கு வந்துட்டேன். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீமு அதுக்கப்புறம் பால் பொடி பால் எல்லாமே இருந்துச்சு. நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அல்மராய் கம்பெனி ஃப்ரெஷ் க்ரீம் என்று வச்சுருந்தாங்க. அல்மராய் கம்பெனி தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஃபுக் கம்பெனி க்ரீம் ஒன்று கிடச்சிச்சு, அதை வாங்கியாச்சு. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரே ஒரு திங்ஸ் மட்டும் வாங்க வேண்டியிருந்துச்சு, கேக்கு. நேராக பேக்கரி இருக்க செக்ஷனுக்கு வந்துட்டேன். நேராக வந்தோடனே அங்கே ஆஃபர் போட்டிருந்தாங்க, வாங்கிட்டு வர சொல்லி. இந்த கேக் பார்த்தீங்கன்னா 10 ரியாலுக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதை ஒரு பாக்கெட் எடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் வாங்கிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து ரொம்பலாம் வாங்க சொல்ல, ஒரு 10 திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க, அதை 10 திங்ஸும் வாங்கிட்டேன். அதே மாதிரி ஒத்தைமையில் பார்த்தீங்கன்னா எப்போ வந்தாலும் கூட்டம் செம்மையாக இருக்கும். கவுண்டரில் பார்த்தீங்கன்னா வரிசையில் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி அந்தளவு கூட்டமே இல்லை, அதனால் ஃப்ரீயாக இருக்கனால உடனே வந்து பில்லை போட்டேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பாயிண்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒத்தேமி தமிமி தனமும் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் தக்கன ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம நம்பரை கொடுத்துடணும். இப்போ பில் போட்டுட்டு நம்ம நம்பரை கொடுத்தோம்னா நம்ம ஒரு 100 ரியாலுக்கு சாமான் வாங்கினோன்னா நமக்கு 10 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஏறும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒத்தேமில் இது வரைக்கும் பாயிண்ட்ஸ் கிளியர் பண்ணி எந்த திங்ஸும் வாங்கல. 25,000 பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா தமிமி சூப்பர் மார்க்கெட்டில் 50 ரியாலுக்கு ஃப்ரீயாக நம்ம திங்ஸ் வாங்கிக்கலாம். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா 100 ரியாலுக்கு ஃப்ரீயாக திங்ஸ் வாங்கிக்கலாம். நான் தமிமி சூப்பர் மார்க்கெட்டில் 2-3 தடவை இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஒத்தைமில் எத்தனை பாயிண்ட்ஸ் வரும்னு தெரியல, அதனால வாங்கினதே இல்லை இது வரைக்கும். ஸோ திங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியாச்சு, அவ்வளோதான். நம்ம நேராக வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். வண்டியை பார்த்தீங்கன்னா நான் வரும்போது உள்ளே செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு, அதனால் இடமே கிடைக்கல. அதனால் நான் ரோட்டுக்கு வெளியே வண்டியை பார்க் பண்ணிவிட்டேன். இப்போ வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு கிளம்பிடலாம். ஸோ கொஞ்சம் திங்ஸ்னால ஒரு 1/2 ஹவரில் அதுவும் தேடி வாங்கினேன், அதனால் 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இப்போது வீட்டில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன டியூட்டி இருக்குதுன்னு தெரியல. அப்போல்லாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் திங்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எந்த டியூட்டியுமே இல்லை. நீ வேலைக்கிழமை எங்கேயாவது வெளியே போவாங்கன்னு பார்த்தா போகலாம். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 மணிக்கு நான் அவங்களை கொண்டு போய் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் மேரத்தை இறக்கி விட்டு வந்துட்டேன். இப்போ கரெக்டாக மணி 11:30 ஆகுது, திரும்பி கூப்பிட வர சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வேலை முடிஞ்சுது. இப்போ கூப்பிட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமைனால ஃப்ரெண்டு ரூமில் நாளைக்கு பிரியாணி ஏதாவது சமைக்கலாம்னு சொல்லியிருந்தான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி ரைஸு அதுக்கப்புறம் தயிர் இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா போய் ஒரு 10 நிமிஷத்தில் மேடம் வந்துடுவாங்க. மேடத்தை கூப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டில் போய் இறக்கி விட்டுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு பக்கத்துலேயே ஒரு கேரளா கடை இருக்குது, அங்கே போயிட்டு நாளைக்கு பிரியாணி வைக்க ரைஸு எல்லாமே வாங்கிட்டு வரணும். அவ்வளோதான், இன்றைக்கி டியூட்டி இதோட முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா மேடம் ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் இறக்கி விட்டோன்னே என்னை வீட்டுக்கு போய் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃப்ரெண்டு வீடு ரொம்ப பக்கம் தான், என் ரூமுக்கும் இதுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் கூட இருக்காது, 3 கிலோமீட்டர் தான். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும், அதனால நீ ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நான் கால் பண்ணும்போது வான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் ரூமுக்கு போயிட்டு நைட் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு சும்மா தான் இருந்தேன், ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ திரும்பவும் கால் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டேன் ஃப்ரெண்டு ரூமில். ஸோ இப்போ இங்கே போயிட்டு மேடத்துக்கு கால் பண்ணிட்டா வந்துடுவாங்க. வந்துட்டேன் ஃப்ரெண்டு ரூம் பக்கத்தில். ஸோ இதுதான் அவன் ஃப்ரெண்டு வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இறக்கி விட்டுட்டேன் ரூமில். இறக்கி விட்டுட்டு சரி அப்படியே போயிட்டு பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நாளைக்கு பிரியாணி வைக்க ரைஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு நேராக கிளம்பிட்டேன். ரூமுக்கு பேக் சைடில் தான் இருக்குது சூப்பர் மார்க்கெட். இது பக்காலானா சின்ன சூப்பர் மார்க்கெட்டு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி மேடம் பார்த்தீங்கன்னா இறக்கி விடும்போது 2 இந்துமி தந்தாங்க. ஏன்னா வரும்போது அவங்க ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கார்ட்டூனு. ஸோ அப்போ உனக்கு வேணுமா கேட்டாங்க. ஸோ நான் வேணும்னு சொன்னேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 2 இந்துமி தந்தாங்க. இதுக்கு பேர் தான் இந்துமி. ஸோ நம்ம ஊரில் மேகி எவ்வளோ ஃபேமஸோ அது மாதிரி இந்த சவுதி அரேபியாவில் இந்துமி ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே மேகிலாம் கிடைக்காது, இந்துமி தான் கிடைக்கும். இதோட பேர் வந்து இந்துமி. சூப்பர் மார்க்கெட் வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 1 கிலோலேருந்து பிரியாணி ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. 1 கிலோ பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்கு பிரியாணினால ஒரு 2 டைம் பிரியாணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். 1 கிலோ 12 ரியாலுக்கும் இருக்குது ரைஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 17 ரியாலுக்கு இருக்குது. 17 ரியால்னால் ஒரு 350 ரூபா வரும் நம்ம ஊருக்கு, 12 ரியால்னால் ஒரு 250 ரூபா வரும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 12 ரியாலுக்கே போதும்னு சொல்லி 12 ரியால் ரைஸை மட்டும் வாங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே வாங்கிச்சோம், ரைஸு ஆனியனு அதுக்கப்புறம் எல்லாமே வாங்கியாச்சு. அவ்வளோதான், ரூமுக்கு போக வேண்டியதுதான். அவ்வளோதான், அன்றைக்கி டியூட்டி முடிஞ்சுது. ஸோ எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். ஸோ ஆனியன் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் சரியாக ரேட்டு விலை கூடிருச்சு. 8 ரியால் 1 கிலோ.
நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 170 ரூபா வருது. முதல் நாள் ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்துச்சு, இப்போ அப்படியே ஆனியன் கூடிருச்சு. ஸோ 1/2 கிலோ ஆனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் 1 கிலோ பிரியாணி ரைஸ் வாங்கினேன். பிரியாணி ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 ரியால் 1 கிலோ. நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா 240 ரூபா வரும்னு நினைக்கிறேன். அப்போ 240 ரூபா. ப்ளஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி ரைஸே நார்மல் குவாலிட்டி தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ ரூம் பக்கத்தில் வந்துட்டோம். அவ்வளோதான், வந்துட்டோம் வீட்டுக்கு. இன்னையோட பார்த்தீங்கன்னா டியூட்டி முடிஞ்சுது. இன்றைக்கி டியூட்டி முடிஞ்சுது. இன்றைக்கி சீக்கிரமாகவே டியூட்டி முடிஞ்சிச்சு. மணி பார்த்தீங்கன்னா 12:5 தான் ஆகுது. இல்லைனா லீவ் டேஸில் 1 மணி 2 மணி ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேரத்தோட டியூட்டி முடிஞ்சுது. அவ்வளோதான், இன்றைக்கி நேரத்தோட தூங்க வேண்டியதான். அப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜும்மா தொழுகைக்கு நாளைக்கு லேட்டாக எழுந்திக்கலாம். ஒரு 10 மணிக்கு எழுந்திரிச்சா போதும், காலைல டியூட்டியே இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.